அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். 5ல் சனி, 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அஷ்டமத்தில் குரு, 9ல் செவ்வாய், விரய ராசியில் கேது இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம், ஆத்ம பலம் உண்டாகும். கஷ்டமான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வழியில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானத்தோடு இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் முன்னெச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பூர்வீக சொத்து வகையில் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது சற்று எச்சரிக்கையாக பேசுங்கள். மாணவர்களுக்கு உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தாங்கள் தவிர்க்க வேண்டும். படிப்பில் கவனமாக இருந்தால் நல்ல மதிப்பெண்களை தாங்கள் பெறலாம். 3 கிரகங்கள் 6வது ராசியில் இருக்கிறார்கள். நல்ல அமைப்பு தான். குறிப்பாக சூரியன் 6ல், வக்கர கிரகமான ராகு 6ல், வக்கர கிரகமான புதன் 6ல், சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கரம் அடைந்திருப்பதும் இன்னல்களை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறும் வாய்ப்பினை தரும் அமைப்பு. வரும் பணத்தை எதிர்கால முதலீடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. 12ல் கேது இருப்பதால் நிம்மதி தேடி கோயில்களுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும். குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்கிவிடும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறார். எந்த முயற்சிகள் செய்தாலும் எச்சரிக்கை தேவை. திட்டமிட்டு செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கள் குறித்த குழப்பங்கள் ஏற்படும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல விவகாரமாக மாறிவிடும். பசுமாட்டுக்கு உணவளியுங்கள். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம். ஸ்ரீ பழனி அம்மனையும் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.